Hi friends, welcome. சினிமா அப்டேட் தெரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிச்சிருக்க விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில இப்போ பொங்கல் ரிலீஸ்ல இருந்து இந்த படம் விலக போறதா ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் பரவி வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷமா அஜித் சார் படம் திரைக்கு வராததுனால ரசிகர்கள் எல்லாம் கவலைக்கிடமா இருந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இந்த விடாமுயற்சி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுல இருந்து விலக போகுது அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் ரசிகர்கள் அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நடிகர் அஜித் சாரோட 62வது படம் தான் இந்த விடாமுயற்சி. மகிழ் திருமேனி இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இதுல அஜித் சாருக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. மேலும் வில்லனா ஆரவ் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ரெஜினா கஜென்ட்ரா போன்ற மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை லைக்கா நிறுவனம் மிக பிரமாண்ட பட்ஜெட்ல தயாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாங்க படம். அதன் பிறகு ஒவ்வொரு அப்டேட்டையும் வெளியிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல கூட சவதிக்காங்கிற பாடலை வெளியிட்டு இருந்தாங்க. அனிருத் இசையில அந்தோனிதாசன் பாடிய இந்த பாடல் பயங்கரமான வரவேற்பு பெற்று பட்டையை கிளப்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் இந்த படத்தோட ஷாக்கிங்கான நியூஸ் சோஷியல் மீடியாவில் ஒன்று வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்திருந்தா அந்த படத்தோட சென்சார் காப்பியை கடந்த வாரமே அனுப்பி இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பியே ரெடி ஆகல அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அஜித்தோட விடாமுயற்சி படம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகிறது டவுட்னு பத்திரிகையாளர்களும் பிஸ்மியும் கூறியிருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு தகவல் வெளியாகி வந்துட்டு இருக்கு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களை ரொம்பவே கவலைக்கிடமாகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.